குழந்தையே, அழிந்து போகிற வாழ்க்கையில் அவரவர் தன் மனம் போன போக்கில்தான் போவார்கள். ஏழை சொல் அம்பலம் ஏறாது என்பது போல உன் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய போவதில்லை. அதை விட்டுவிட்டு உனது ஆன்மாவை சுத்தம் செய்வதில் கவனம் செலுத்து. ஒருவேளை இந்த நிலையால் அவர்கள் மனம் மாறுவார்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னை சுற்றி இருக்கின்ற சூழல்களெல்லாம் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நீ முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் உனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்திக்கொள். உன் விருப்பங்கள் பிறரால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற நீ பிறது விருப்பம் என்ன என அறிந்து அவற்றை நிறைவேற்ற முற்படு என்பேன் நான். மனதுக்குள் எழுகின்ற ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள நீ அடம்பிடிக்கிறாய். என்னிடம் பிரார்த்தனை செய்து அடத்தால் சாதித்து கொள்ள நினைக்கிறாய். பூர்வ கர்ம வினைகள் இருக்கின்றதே, அவற்றை அனுபவிக்க வேண்டுமே. அதை சிறிதளவு அனுபவித்தால் போதும், மீதியை நான் சுமக்கிறேன். அனுபவிக்காமல் பலன் எப்படி கிடைக்கும்? உனது விருப்பம் நியாயமானது என்று நினைக்கின்ற நீ அதற்கு தடை என்று ஏதேனும் வந்துவிட்டால் என்ன செய்வது என நினைத்து தவிக்கின்றாய். இந்த தவிப்பை அடுத்து உன் மனதில் சஞ்சலம் தோன்றிவிடுகிறது. மனம் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள உத்வேகத்தோடு நடைபோடும்போது எதிரே உள்ள ஒவ்வொன்றையும் தடையாக சந்தேக கண் கொண்டு பார்க்க தோன்றுகிறது. தடைகள் என்பது முதலில் வழிபோக்கனைப் போல தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பதைப் போலத்தான் தெரியும். நமக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போன்ற சூழல்கள் தெரியும். ஆனால் நாம் எதிர்பார்க்காத போதே நம்மை மெல்ல மெல்ல கவ்விக்கொள்ளும். அப்போதுதான் நமக்கு உண்மையான போராட்டம் ஆரம்பிக்கும் என்பதை நீ உணர்ந்திருப்பதால் இவ்வாறு தடையை கிள்ளிவிட நினைக்கிறாய். ஒரு தடையை எதிர்க்க ஆரம்பித்து அதை முடித்து விட்டால் இன்னொரு புதிய தடை கிளம்பும். இதை நாம் எதிர்பார்க்க மாட்டோம். அதனால் ஏற்படுகின்ற எரிச்சலில் வார்த்தையை விடுவோம். அது உன் மனது அங்கலாய்ப்பதன் எதிரொலிதான். ஆனால் அது வதந்தியாக உருமாறி ஊரெல்லாம் சுற்றி நமக்கு யார் இதுவரை உதவினார்களோ, நண்பர்களாக இருந்து துணை செய்தார்களோ அவர்களையும் எதிரிகளாக மாற்றிவிடும். தெரிந்தோ தெரியாமலோ சொன்ன வார்த்தை நமக்கு விரோதியாக வந்து நின்று நம்மை தடுமாற வைக்கும். பேசாமல் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டுவிடு. நான் உன் பிள்ளைகள், குடும்பம் என அனைத்தையும் கட்டி காத்து கடைசியில் உன் விருப்பம் நிறைவேறச் செய்கிறேன். அதுவரை என் மீது மாறாத நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திரு மகளே. ஓம் சாய்ராம்.